அப்பா காலையிலேயே இந்த காஃபியை குடிச்சிட்டு இந்த நியூஸ் பேப்பரை படிக்கிற சுகமே தனிதான். அப்பா என்ன சுவையா போட்டிருக்கடா இந்த காஃபி. அடடா என்ன மெசேஜ் இது? ஏதோ மெசேஜ் வந்திருக்கேன். ஓ சம்பளம் போட்டாச்சா? ஆத்தி சம்பளம் போட்ட விஷயம் மட்டும் தான் நெட்டச்சுக்கு தெரிஞ்சது. அவ்வளவுதான். சம்பளம் எல்லாத்தையும் கரைச்சு போடுவா. அது வாங்கி தர சொல்லி இது வாங்கி தர சொல்லி. ஏற்கனவே ஆர்டர் போட்டதுக்கு வேற எம்பிட்டு ஆக போகுதுன்னு வேற தெரியல. இதுல சம்பளம் போட்ட விஷயம் தெரிஞ்சது. கண்டிப்பா சம்பளம் எல்லாத்தையும் கரைச்சிடுவா. என்ன பண்றதுன்னு தெரியலையே ஒன்னும். நெட்டப்பமா குட் மார்னிங். என்ன நெட்டப்பமா காலையிலே ஃபோன் வச்சு உட்காந்துருக்கிவோ? ஆமா எனக்கு எங்க காப்பி? அதே இந்த நெட்டச்சுக்கு எவ்வளவு பவரு. சம்பளம் சொன்ன உடனே வந்துட்டா. சம்பளம் போட்டது மட்டும் இவ்வளவு தெரியாம பாத்துக்கணுமாக்கும். என்னையா நெட்ட என்னையா கீழே குனிஞ்சு யோசிச்சுட்டே இருக்க? காப்பியை தெரியா இல்லையா? என்ன சொல்லணும் இப்படி சொல்லிட்டாவோ? உடனே சொல்லணும் காப்பி வச்சிருக்கேன். காப்பி நல்லா சூடா இருக்கு. உடனே குடிச்சிட்டு ஆஹா எம்பிட்டு மனமா இருக்கு இந்த காப்பி. ஆனா சும்மா சொல்லக்கூடாது நெட்ட. உன் கைமணமே கைமணம் தான். எம்பிட்டு சுவையா தெரியுமா நீ காப்பி போடுற? இவன் நெட்டமாமா பேசாம நம்ம ஒரு காப்பி கடை வச்சிருவோமா? இந்த நெட்டச்சுக்கு உடம்பு ஃபுல்லா ஒரு கொழுப்பு தான் போல. இவ ஒருத்திக்கு காப்பி போட்டே என்னால முடியலையாக்கும். இதுல காப்பி கடை வச்சு எல்லாருக்கும் வேற காப்பி போட்டு தரணுமாக்கும். என்ன நெட்டமாமா யோசிச்சுட்டு இருக்கீங்களா? காப்பி கடை வைக்கலாமா வேணாமான்னு? இல்ல சின்ன பொண்ணு, காப்பி கடை வைக்கிறத பத்தி ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா பாரு காப்பி கடை வச்சா நீயும் கூட மாட வந்து ஒத்தாசை செய்யணும். அதான் சின்ன பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னது நான் வந்து கடையில வேலை செய்யணுமா? இல்ல நெட்டமாமா இல்ல, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அதனால பார்த்தேன் இந்த நெட்டச்சுக்கு வேலை செய்ய சொன்னா மட்டும் வலிக்குமாக்கும். எப்ப வேற ஆர்டர் போட்ட ட்ரெஸ் வரும் தெரியல. அதுக்கு வேற எப்படி செலவாகும் வேற தெரியல. தீ வைட்டு இருந்து சம்பளத்தை மறைக்கிறதே பெரிய பாடாக்கும் போலயே. யோ நெட்டமாமா என்னையா கீழே குனிஞ்சு போனை பார்த்துக்கிட்டே இதே யோசிச்சிட்டே இருக்காவோ? சரி நெட்டமாமா நீ எதை வேணாலும் யோசிச்சுட்டு கடை. இன்னைக்கு நான் ஆர்டர் போட்டல ட்ரெஸ் அதெல்லாம் இன்னைக்கு வருதாக்கும். தீவ போட்ட ட்ரெஸ் எல்லாம் இன்னைக்கே வருது. அது எப்படி எனக்கு சம்பளம் போட்டோனே எல்லாம் கரெக்டா வருதுன்னு தெரியல. தீவ எம்புட்டு வேற ஆர்டர் பண்ணிருக்கான்னு வேற தெரியல. எப்படியும் ஒரு 5000 ரூபாய்க்குள்ளதான் ஆர்டர் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். பாப்போம். ஓ அப்படியா சின்ன பொண்ணு? சரி சின்ன பொண்ணு, அந்த டெலிவரி காரன் வந்தோடனே என்னை கூப்பிடு சின்ன பொண்ணு. இப்ப நான் போய் உள்ள போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். யோ நெட்டே கக்கூஸ்லயே ரொம்ப நேரம் உட்காந்துருக்காம சீக்கிரம் சட்டுப்புட்டு குளிச்சுட்டு வாயா. கொரியர் காரன் வந்துருவானாக்கும். இவ வேற ஒருத்தி அந்த ஒரு இடத்துல தான் நான் நிம்மதியா இருக்கேன். அது கூட இவளுக்கு பொறுக்காது போல. எல்லாம் என் தலையெழுத்து என்ன சொல்றது. சரி ரொம்ப போர் அடிக்குது. பேப்பர்ல என்ன போட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் நேரம் படிப்போமாக்கும். என்னது இது? காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யாருன்னு போய் பார்ப்போம். வாப்பா வா. யாருப்பா நீ? மேடம் இங்க சின்ன பொண்ணுங்கிறது யாரு மேடம்? அவங்களுக்கு கொரியர் வந்திருக்கு மேடம். அது நான் தான். என் பேருக்கு கொரியர் தானே. ட்ரெஸ் எல்லாம் தானே வந்திருக்கு. மேடம் நீங்க தான் சின்ன பொண்ணா மேடம்? உங்க பேருக்கு தான் மேடம் கொரியர் வந்திருக்கு மேடம். பில்லு வந்து 6500 ரூபா ஆகுது மேடம். எப்படி மேடம் கேஷா கொடுக்குறீங்களா இல்லைன்னா யூபிஐ மூலியமா பே பண்றீங்களா மேடம்? அதை எங்கிட்ட கொடுத்துட்டு சத்த உட்காருங்க, நான் வந்து காய்ச்சி தாரேன். யோ நெட்டமாமா கொரியர் வந்துட்டியா? சீக்கிரம் வாயா. யாரு சின்ன பொண்ணு? என்னடி காலையிலேயே கக்கூஸ் கூட ஒழுங்கா போட மாட்டியாக்கும். என்னடி உனக்கு பிரச்சனை? எதுக்கு போயிட்டு கத்திட்டே கிடக்காவோ? நீதான் ஒரு நாள் ஃபுல்லா கக்கூஸ்ல உட்காந்துனால உட்காந்துருப்பியே. சரி அதை போயிட்டு கொரியர்காரன் வந்திருக்கான், அவனுக்கு காசு கொடுக்கணும். முதல்ல காசை கொடு. காசுனா உடனே வந்துருவியாக்கும். ஆமா எவ்வளவு கொரியர்காரன் கேட்டான்? ஒரு 10,000 ரூபாய் வரும்னு பார்த்தா இந்த கொரியர்காரன் 6500 பில்லு சொல்றான். இப்போ என்ன பண்றது? இந்த நெட்டை வரை எவ்வளவு காசு வேணும்னு கேட்கறானே. பேசாம 10,000 வாங்கி பேலன்ஸ் காசை நம்ம வச்சுக்க வேண்டியதான். யாரு சின்ன பொண்ணு? என்னடி யோசிச்சிட்டே இருக்காவோ? யாட்டி சட்டு பண்ணு சொல்லிடி. நான் குடிச்சுட்டு ஆபீஸ் வர கிளம்பணும்டி. அதெல்லாம் ஒன்னும் யோசிக்கல. 10,000 ரூபாய் பில்லு. சீக்கிரம் சட்டு பண்ணு காசை கொடுங்க. என்னது 10,000 ரூபாவா? ஏடு சின்ன பொண்ணு என்னடி நினைச்சிருக்கோம் மனசுல? என்னடி 10,000 ரூபாய்க்கு போய் ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருக்க? என்ன நெட்ட ரொம்ப தான் இந்த 10,000 ரூபாய்க்கு அப்படி சிலுத்துக்கிற. ஏதோ வாரத்துக்கு 5-6 வாட்டி ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி நீ பேசிட்டு இருக்காவோ? நீயே ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற. வேற எப்படி பில்லு வருமாக்கும்? யோ இப்ப காசை கொடுக்குறியா இல்லையா? யாட்டி என்னடி ஓவரா பேசுற? யாருக்கு சின்ன பொண்ணு? என்கிட்ட 5000 ரூபாய் தாண்டி பணமா இருக்குது. பாக்கி அக்கௌண்ட்ல தாண்டி இருக்கு. ஓ 5000 ரூபாய் பணமா வச்சிருக்கியா? சரி கொடு. 5000 ரூபாய் காசா கொடுத்துட்டு பாக்கி 5000 ரூபாவை அக்கௌண்ட் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன். ஆத்தி இவளை கடைக்கு கூட்டிட்டு போனா 50 செலவா வந்தா இவளை ஆன்லைன் ஷாப்பிங்கே பண்ண சொன்னோம். இவ என்னடா இஷ்டத்துக்கு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி வச்சிருக்கா. இனிமே இவளை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணவே சொல்லக்கூடாதாக்கும். இதுதான் இவளுக்கு வந்து லாஸ்டா நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது. இனிமே எதை வேணாலும் கடைக்கு கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துருமாக்கும். யோ நெட்ட என்னையா மசம் யோசிச்சுட்டே நிக்கிறாவோ? யோ சீக்கிரம் பணத்தை குடியா. சட்டு போய் கொடுக்கணும். யாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. சரி இருந்தா புடி. இந்த 5000 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துட்டு 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடு. நான் போய் சட்டு பண்ணி குளிச்சுட்டு போய் ஆஃபீஸ் கிளம்புறேன். என்ன நெட்ட கேட்டோடனே காசை கொடுத்துட்டான். ஒன்னும் புரியலையே. சரி பரவாயில்ல, வந்த வரைக்கும் நமக்கு லாபம் தான். இந்த கொரியர் காண்ட போய் 6500 கொடுத்துட்டு பேலன்ஸ் 3500 நம்ம பத்திரமா வச்சுக்கணுமாக்கும். ஆஹா சின்ன பொண்ணு உனக்கு காலையிலேயே நல்லா பணமழையாலடி பொழியுது. அதே சம்பளம் போட்டு தெரியாம போன் எல்லாம் வீட்டு கொடுத்துட்டோம். அதே சம்பளம் போட்டு மட்டும் தெரிஞ்சதுன்னா அம்பிட்டு தான் சம்பளத்தை எல்லாத்தையும் கரைச்சு போடுவாளே. ஐயோ இப்ப என்ன பண்றது? ஐயோ கடவுளே, சம்பளம் போட்டதை கண்ணில் தெரியவே கூடாது. இந்தாப்பா இதுல 1500 ரூபாய் காசு இருக்குது. பேலன்ஸ் 5000 ரூபாய் மட்டும் நான் உனக்கு அக்கௌண்ட்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். நீ வந்து வாங்கிக்க சரியா? இதான் மேடம் யூபிஐ. சரி மேடம் இந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க மேடம். சரிப்பா தம்பி, நான் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நீங்க செக் பண்ணிக்கங்க. ரொம்ப நன்றிப்பா டெலிவரி பண்ணதுக்கு. என்ன இந்த நெட்டை ஏன் குடிக்க போறேன்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டு இருக்கான். என்ன விஷயம் தெரியலையே. நெட்ட என்னையா நீ குளிக்க போலையா? என்ன எதையோ பார்த்து பயந்த மாதிரியே நின்றுட்டு இருக்காவோ? அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, எனக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு கால் வரும். அதனால போனை கொஞ்சம் கொடுக்குறியா? என்ன நெட்டையா இந்த திருட்டு மொழி முழிக்கிறான்? என்ன விஷயமா இருக்குன்னு ஒன்னும் புரியலையே. எதுக்கு அவசரமா போனை கேட்கறான்? ஒன்னும் விளங்கலையே. ஒரு தடவை இருக்கும் போனை பார்த்து கொடுத்துட வேண்டியதான். யாரு சின்ன பொண்ணு? என்னடி மசம் நின்றுட்டு இருக்காவோ? சீக்கிரம் போனை கொடுறீ. முக்கியமான கால் வந்து சொல்லிட்டு இருக்கல. ஆட சத்த பொறுங்க நெட்டமாமா. அவனுக்கு நான் காசு அனுப்பிட்டேன். அந்த மெசேஜ் வந்துட்டானே பார்த்துட்டு தரேன்.
என்ன நெட்ட இந்த திருட்டு முடி முடிச்சுட்டு அவசர அவசரமா போனை வேற கேட்கறான், ஒன்றும் விளங்கலையே. அப்படி என்ன இருக்குது போன்ல? ஐயோ நெட்ட, உனக்கு சம்பளம் போட்டாங்களா? அதான் விஷயமா? அதுக்கு தான் அப்படி தபா துபான்னு போனை கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கியாக்கும். ஐயோ நெட்ட, சம்பளம் போட்டதே என்கிட்ட மறக்கலையாக்கும். இரு இன்னைக்கு உனக்கு எப்படி நான் அந்த எல்லா காசையும் செலவு பண்ண வைக்கிறேன்னு பாரு. இந்தாங்க நெட்டமாமா, போனை பிடிங்க. என்ன மெசேஜை செக் பண்ணிட்டேன். சரி மாமா, நீங்க போய் குளிச்சுட்டு சட்டு பண்ணி கிளம்பி வாங்க, நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகலாம். என்ன திடீர்னு காலையிலே கிளம்பி என் கூட வரேன்னு சொல்றா, ஒன்னும் விளங்கலையே. ஆத்தி ஒரு வேலை சம்பளம் போட்டதை பார்த்துருப்பாளோ? இல்லையே, வாய்ப்பே இல்லையே. அப்படி பார்த்துருந்தா நேரம் கேட்டிருப்பாளே சம்பளம் போட்டது. ஒன்னும் விளங்கலையே. சரி கிளம்பி வருவோம், என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன நெட்டமாமா, ஒரு யோசனையிலே இருக்காவோ? சீக்கிரம் சட்டு பண்ணி குளிச்சுட்டு கிளம்பி வாங்க மாமா, அப்பதான் நம்ம வெளில போயிட்டு வந்து நீங்க ஆபீஸ் போறதுக்கு கரெக்டா இருக்குமாக்கும். அதெல்லாம் ஒன்னும் இல்லை சின்ன பொண்ணு. சரி சின்ன பொண்ணு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நம்ம போலாம். ஆத்தி இவன் என்ன பிளான் வச்சிருக்கானே ஒன்னும் கண்டுபிடிக்க முடியலையே. ட்ரெஸ் கேட்டா வாங்கி கொடுத்துருவோம். ஆத்தி வேற என்ன கேட்க போறா? வேற எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அப்படி இருக்க நம்ம வெளியில கூப்பிடுறா, ஒன்னும் புரியல. பேசாம போய் குளிச்சுட்டு கிளம்பி வருவோம். ஐயோ நெட்ட, எம்பிட்டு தைரியம் தான் என்கிட்ட நீ வந்து சம்பளத்தை போட்டதான் மறப்ப. இரு உன்னை நகை கடைக்கு அழைச்சிட்டு போயிட்டு இனிமே நீ சம்பளம் போட்டா என்கிட்ட மறக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நான் வந்து உன் சம்பளத்தை எல்லாத்தையும் கரைச்சு காட்டுறேன் பாரு. சின்ன பொண்ணு நான் ரெடி சின்ன பொண்ணு. சரி சின்ன பொண்ணு, கிளம்பலாமா? சரி நெட்டமாமா, வாங்க போலாம். யாரு சின்ன பொண்ணு ரொம்ப நேரமா போயிட்டு இருக்காவோ? எடி எங்கடி போறோம்? சீக்கிரம் சொல்லுடி. என்ன நெட்டமாமா, ரொம்ப தான் அழுத்துக்கிறீங்க. சரி அப்படி இந்த ஓரமா கட்டுங்க, கடையே வந்துருச்சு. யாரு சின்ன பொண்ணு இப்ப எதுக்கு நகைக்கடை பக்கத்துல வண்டி நிறுத்த சொன்னியாக்கும்? எடி என்னடி பக்கத்துல ஜூஸ் கடை இருக்கு, ஜூஸ் ஏதாச்சும் வேணுமாடி? ஜூஸ் குடிக்கவா இப்படி தூரம் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நகை வாங்குறதான் கூப்பிட வந்தேன். வாங்க நகை கடைக்குள்ளார போவோம். என்னது நகை வாங்க கூப்பிட வந்தியா? எடி நகை எம்புட்டு விலை விற்குதுன்னு தெரியுமாடி? அதெல்லாம் பாத்துக்கலாம். சரி இப்ப வாங்க கடைக்குள்ளார போகலாம். எம்பிட்டு நேரம் தான் இப்படி வெளியிலே நிக்கிறதாக்கும். உள்ள போலாச்சு, நல்லா குழுகுலுன்னு ஏசில நிக்கலாம். வாங்க. ஏமா இந்த நெட்டச்சி கம்மியால இட போட்டுட்டோம். தீவ சம்பளத்தை பாத்துருக்கா, பார்த்ததுனால தானே நகை கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. இப்ப என்ன பண்றது? எனக்கு விற்கிற விலைக்கு நகை போய் எடுத்தோம்னா உள்ள சம்பளம் எல்லாம் கரைஞ்சு போயிடுமே. அது ஒன்னும் விளங்கலையே. இப்ப என்ன பண்றது? ஐயோ நெட்ட, என்னையா சும்மா வளவலன்னு யோசிச்சிட்டே இருக்காவோ? சீக்கிரம் வாயா, உள்ள போவோம். சட்டு போய் நகை எடுத்துட்டு வருவோமாக்கும். இப்ப என்ன பண்றது? ஒன்னும் விளங்கலையே. பேசாம கேட்ட நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருவோமா? அப்படி வாங்கி கொடுத்தா சம்பளம் எல்லாம் கரைஞ்சு போயிடுமே. இப்ப என்ன பண்றது? ஐடியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு. சரி சின்ன பொண்ணு, வா போலாம். என்ன நெட்ட, ஏன் உடனே போலான்னு சொல்றான்? ஒன்னும் விளங்கலையே. சரி வந்த வரைக்கும் நமக்கு லாபம் தான். சீக்கிரம் நல்ல டிசைனா பார்த்து ஒரு நகை எடுக்கணுமாக்கும். அடடடடா, எம்பிட்டு நகை இருக்கு. இது கடையா இல்ல கடலானே தெரியலையே. ஆத்தி எல்லா நகையும் போட்டா எம்பிட்டு சூப்பரா இருக்கு எனக்கு. பார்க்கவே கண்ணை பறிக்குதே. சின்ன பொண்ணு எதுக்கு பான வாயை வந்து பாத்துட்டு இருக்காவோ? வாயில கொசு ஏதாச்சும் புந்தர போதிரி. சரி சின்ன பொண்ணு, நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க. உனக்கு என்ன நகை வாங்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேனாக்கும். அது மட்டும் இல்லடி, டிசைனை மட்டும் தான் சூஸ் பண்ணணும். என்ன நகைங்கிறத நான் தான் செலக்ட் பண்ணுவேன். சரியா? என்ன நெட்டையன், எந்த நகைங்கிறத அவன் தான் சொல்லுவேன்னு சொல்றான். சரி இப்போ நெக்லஸ், செயின், மோதிரம், வளையல் இதுல ஏதாச்சும் நான் வந்து எடுத்து கொடுத்தாலும் அதுல நல்ல டிசைனா நல்ல வெயிட்டானதா பார்த்து நம்ம வாங்கி பண்ணுமாக்கும். யார்ட்டு சின்ன பொண்ணு என்னடி இது கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்காவோ? எடி இருக்கு நேரம் ஆகுது, சட்டு வாடி எடுத்துட்டு கிளம்புவோம். சரி மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. அவங்களுக்கு பிடிச்ச நகையை நீங்கள் எடுத்து கொடுங்க, நான் டிசைனை மட்டும் சூஸ் பண்ணுறேன். வெல்கம் சார், வெல்கம் மேம். சொல்லுங்கள் சார், என்ன சார் பார்க்குறீங்க? சின்ன பொண்ணு, நீ போய் இந்த கடையை சுற்றி பார்த்துட்டு அதுக்குள்ள நான் உனக்கு என்ன நகை வாங்கலாங்கிறத முடிவு பண்ணி வைக்கிறேன். சரி நெட்டமாமா, நான் போய் கடையை சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் போய் செயின், மோதிரம், வளையல் இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி வைங்க. நான் வந்து டிசைனை சூஸ் பண்ணுறேன். அப்பாடா, கடையை சுற்றி பார்க்க ஒரு வழியா போயிட்டா. ஏட்டி சின்ன பொண்ணு ரொம்ப அறிவாளியாக்கு. நீ சம்பளத்தை பார்த்தோன்னே நகை கடை கூட்டிட்டு வர்றேன். இரு இன்னைக்கு நான் யாருங்கிறத உனக்கு காட்டுறேன். சார், நாங்க வந்து மூக்குத்தி வாங்க தான் சார் வந்திருக்கோம். மூக்குத்தி டிசைன்லாம் கொஞ்சம் காட்டுறீங்களா சார்? ஓகே சார், ஓகே. நான் மூக்குத்தி டிசைன்லாம் உங்களுக்கு காட்டுறேன் சார். சார், இந்த மூக்குத்திலாம் தான் சார் இப்போ புதுசாக வந்த டிசைன்ஸ். பாருங்க சார், பார்த்து ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுங்க சார். ஒரு 5 நிமிஷம் சார், இப்போ வந்துருவாங்க சார். அவங்க வந்தோட சூஸ் பண்ணுவாங்க சார். நெட்டமாமா, இந்த கடையை சுத்தி பார்க்கறதுக்கு அம்புட்டு நல்லா இருந்துச்சு நெட்டமாமா. சரி நெட்டமாமா, நீங்க என்ன நகை வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் நான் முடிவு பண்ணிட்டேன். நீ உனக்கு பிடிச்ச டிசைனை மட்டும் எடுத்தா போதும் சின்ன பொண்ணு. சரி நெட்டமாமா, கொஞ்சம் நகருங்க. நீங்க அப்படி எனக்கு என்ன நகை தான் எடுத்து வச்சிருக்கேன் நான் பாக்குறேன். செயினா, வளையலா, மோதிரமா, நெக்லஸா? ஒன்னும் புரியலையே. சரி அவருக்கு நெட்டமாமா, நான் போய் பாக்குறேன். கடக்காரனே, என் மாமா எடுத்து வச்ச நகையை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன். மேடம், சார் மூக்குத்தி தான் மேடம் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்காங்க. மேடம், இது எல்லாமே லேட்டஸ்ட் டிசைன் மேடம். இதுல நீங்க ஒன்று செலக்ட் பண்ணுங்க மேடம். யோ நெட்டே, உன்னை நான் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேயா, ஆனா நீ என்கிட்டயே விளையாடுறியாக்கும். இரு இந்த சின்ன பொண்ணு யாருங்கிறத இன்னைக்கு நான் உனக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லையா நெட்டே, நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு இன்னைக்கு. சின்ன பொண்ணு நல்லா ஏமாந்தா. எடி என் சம்பளத்தை எடி கரெக்டுன்னு பார்த்து எனக்கு ஒரே சிரிப்பா வந்து சின்ன பொண்ணு நினைச்சா. மேடம், சீக்கிரம் செலக்ட் பண்ணுங்க மேடம், எங்களுக்கு அடுத்த கஸ்டமர் இருக்காங்க. யோ நெட்ட, இப்ப பாரு என் ஆட்டத்தை, உனக்கு இருக்கியா? என்ன இந்த மூக்குத்தி டிசைன்லாம் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. ஆனா பாருங்க, நாங்க டைமண்ட்ல தானே மூக்குத்தி எடுக்கிறதுக்காக வந்தோம். நீங்க போய் டைமண்ட்ல கொஞ்சம் போய் எடுத்துட்டு வாங்கண்ணே. மேடம், இந்தாங்க மேடம், நீங்க கேட்ட டைமண்ட் மூக்குத்தி. இது எல்லாமே இப்போ லேட்டஸ்ட் மாடல் தான் மேடம். இதுல ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க மேடம். இந்த மாடல் நல்லா இருக்குண்ணே. என்ன இதே போய் பில் போட சொல்லிடுங்கண்ணே. ஓகே மேடம், நான் போய் பில் எடுத்துருவேன் மேடம். இங்கே வெயிட் பண்ணுங்க மேடம். ஏடி சின்ன பொண்ணு, எப்படி என்னோட சர்ப்ரைஸ் செலக்ட் பண்ணிட்டியா மூக்குத்தியா? அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன் நெட்டமாமா. என்ன நெட்டமாமா, நீங்க எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண மாட்டேனாக்கும். ஏடி என்னடி சொல்ற? எனக்கு என்னடி சர்ப்ரைஸ் பண்ண போற நீ? போங்க நெட்டமாமா, பில்லு கொடுக்கும்போது உங்களுக்கே தெரியும் நெட்டமாமா. சரி வாங்க நெட்டமாமா, இப்ப நம்ம பில்லு கொடுத்துட்டு கிளம்பலாம்.
என்ன சொல்றா இவ ஒன்னும் புரியலையே. ஒருவேளை பெரிய முகத்தையா செலக்ட் பண்ணிருப்பாளோ. எப்படியோ சரி 2000 3000 மேல பில்லு தாண்டாதாக்கும். எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். எப்படியோ இவகிட்ட இருந்து சம்பளத்தை நம்ம காப்பாத்தியாச்சு. ஆஹா. என்ன நினைப்பமா யோசிச்சு முடிச்சிட்டீங்களா? பில்லு கொண்டு வராரு பாருங்க, பில்ல கொடுங்க. சார் இந்தாங்க சார் பில். என்னது இது பில்லு? 9500 ரூபா போட்டிருக்கு. என்ன சார் நாங்க ஒரே முகதி தானே சார் எடுத்தோம். இதுக்கு என்ன சார் இவ்வளவு பில் போட்டிருக்கீங்க? ஆமா சார், டைமண்ட் முக்குத்தி இந்த ரேட்ல தான் சார் வரும். அதுவும் மேடம் செலக்ட் பண்ணது ரொம்ப லேட்டஸ்டான மாடல் சார். அதுக்கு இந்த ரேட்ல தான் சார் வரும். நீங்க போய் பில்ல வந்து பில் கவுண்டர்ல போய் கொடுத்துருங்க சார். என்னையா நெட்ட என்ன அப்படியே ஷாக்காயி நிக்கிறியாக்கும்? யோ நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டரியா, அதை மறந்துடாத. இந்த சின்ன பொண்ணு ஏமாத்தலான்னு பார்த்து உனக்கு இதாயா தண்டனை. பில்ல போய் கொடுத்துட்டு சீக்கிரம் வா, நான் வெளியில நிக்கிறேன். ஆத்தி இவளுக்கு நம்ம ஆப்பு வைக்கலான்னு பார்த்தா இவ திருப்பி நமக்கு எல்லாம் ஆப்பு வச்சுட்டு போயிட்டா. ஐயோ என் சம்பளம் போயிடுச்சா? யோ நெட்ட இந்த சின்ன பொண்ணுகிட்டே உன் ஆட்டத்தை காட்டுறியாக்கும். இந்த சின்ன பொண்ணு யாருன்னு இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்குயா? சரி மக்களே, நான் ஒரு வழியா டைமண்ட் முக்குத்தி வாங்கிட்டேன் மக்களே. இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். உங்களை அடுத்த வீடியோல வந்து பாக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.